வணக்கம். 63 நாயன்மார் வரிசையில இன்னைக்கு ஒரு நாயனாரை பார்க்க போறோம். இவருடைய பெயர் குலச்சிறையார். குலச்சிறையார் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர். அங்க இருக்கிற நல்ல செல்வ வளம் கொளிக்கிற மணமேற்குடி அப்படிங்கிற ஒரு ஊர்ல அவர் இருக்கார். அது மட்டும் இல்லாம இவர் சிறந்த சிவபக்தர். சிவனடியார்களை ஒருத்தரை பார்த்தாலும் விட மாட்டார். வணக்கம் சொல்றது, திருவடிகள்ல பணியறது, வீட்டுக்கு கூட்டு போய் திருவமுது செய்யறது, இப்படி பல விதங்கள்லயும் அவர் நல்லவரா கெட்டவரா எதுவும் கிடையாது. உத்ராட்சம் அணிஞ்சு பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதுறவர்னு தெரிஞ்சாலே, திருநூறு அணிஞ்சிருந்தாலே அவரை விழுந்து வணங்குவார். அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுப்பார். இது மாத்திரம் இல்லாம அவர் பாண்டிய நாட்டுல அரசவையில முதலமைச்சராகவும் இருக்கிறார். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இவர் சைவ சமயத்தை சேர்ந்தவர், அதாவது சிவபெருமானை கும்பிடுறவங்க. அவங்க பாண்டிய மன்னன் சமண மதத்தை தழுவியவர். அவர் குடிமக்கள் எல்லாருமே சமண சமயத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆனா பட்டத்து ராணி மட்டும், பாண்டிமாதேவிங்கிற பட்டத்து ராணி மட்டும் அவங்க தகப்பனார் வழி அந்த சைவ சமயத்தை தழுவுனவங்களா இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இவர் நல்லபடியா அரசுக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்றது, இப்படி தனது பணியை நல்லபடியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது ஒரு தரம் திருஞான சம்பந்தர் பாண்டிய நாட்டுக்கு வந்திருக்கார் அப்படிங்கிற செய்தி கேக்குது. வந்த ஞான சம்பந்தர் திருமறை காட்டுல எழுந்தருளி இருக்கிறதா சொல்றாங்க. இத கேட்டதும் இவர் மகாராணிய போய் சந்திச்சு ஆலோசிக்கிறார். ஏன்னா அரசர் சமண சமயத்தை சேர்ந்தவர். வந்திருக்கிற திருஞான சம்பந்தர் நாடு பூரா சைவ நெறியை தழைக்க வைக்கிறதுக்காக அங்க எங்கே எழுந்தருள்றவர். இவர் பாண்டிமாதேவியிடம் தன்னுடைய ஞானசம்பந்தர் வந்திருக்கார், திருமறை காட்டுல எழுந்தருகில் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். உடனே பாண்டிமாதேவி என்ன செய்யறாங்க, குதிரை வீரர்கள் மூலம் ஞானசம்பந்தரை பாண்டிமா நாட்டுக்கு வர சொல்லி ஆள் அனுப்புறாங்க. அப்புறம் அவர் இவங்கெல்லாம் போய் சொன்னதும் அவரும் கிளம்பி வர்றாரு. பாண்டிமா நாட்டில் மதுரையம்பதியை நெருங்கிட்டதாக தகவல் வருது. உடனே ராணியும் பின்னாடி குலச்சிறையாரும் போறாங்க. பல்லக்குல போய் மகாராணி பாண்டிமாதேவி இவரை கண்டதும், திருஞான சம்பந்தரை கண்டதும், அவர் சிறு பிள்ளையாதான் இருந்ததாக சொல்றாங்க. அப்பவே அவர் சிறு பிள்ளையாதான் இருந்தார். அப்போ இவங்க போனதும் பல்லக்க விட்டு இறங்கி அவரை தன்னுடைய இரு கைகளையும் சிரமேர் தூக்கி நிலத்துல விழுந்து வணங்குறாங்க. ஆனா குலச்சிறையார் இறங்கி வரவே இல்லை. இத பார்த்து ஞானசம்பந்தரோட வந்தவங்க எல்லாம் அவர்கிட்ட போய் சொல்றாங்க. ஆனா அவர் அதை பெருசா எடுத்துக்கிறல்ல. அவர் தன்னுடைய முத்துப்பல்லக்குல இருந்து எழுந்திருச்சு குலச்சிறையார ஆலிங்கனம் செய்றார். அப்படியே நெக்குருகி போன குலச்சிறையார் இறங்கி அவரை வணங்கி அரசவைக்கு கூட்டிட்டு போறாங்க. அரசவைக்கு கூட்டிட்டு போய் ஒரு சைவ பெரியவர் வர்றது சமண மதத்தை சேர்ந்த மந்திரிகளுக்கு, அங்க ஆலோசனை சொல்றவங்களுக்கு பிடிக்கல அது மாதிரியே. அதனால என்ன சொல்றாங்க, வாதாடணும்னு சொல்றாங்க.
இப்போ இவரை அரசருக்கு பக்கத்துல தங்க சிம்மாசனத்துல அமர வைக்கிறாங்க ஞானசம்பந்த பெருமான். அதுக்கப்புறம் வாதம் ஆரம்பிக்குது. சுரவாதம், அனல் வாதம், புனல் வேதம்னு ஆரம்பிச்சு எல்லாரையும் வெற்றி கொள்றார் ஞானசம்பந்த பெருமான். ஞானசம்பந்த பெருமான் எல்லாரோடையும் வாதாடி வெற்றி கொண்டதும் அந்த சமணர்களை எல்லாம் கழுவுல ஏற்றுனதாக சொல்றாங்க. அதுக்கு பிறகு இவரை திருமடத்துல தங்க வைக்கிறாங்க. மடம் இருக்கும், இப்படி வர்ற துறவிகளுக்கு தங்குறதுக்கு மடம் இருக்கும். அங்கே அவரை தங்க வைக்கிறாங்க. தங்க வச்சா இவருக்கு கொஞ்சம் உள்ளூர பயம், குலச்சிறையா இருக்கு. ஞானசம்பந்தருக்கு அவர் ஆளுடை பிள்ளையார்னு சொல்லுவாங்க. ஞானசம்பந்தர் அவருக்கு ஏதும் தீங்கு வந்துருமோ சமண சைவத்தை சேர்ந்தவங்களால அப்படின்னு பயப்படுறாங்க. பயந்து இருக்கும்போது அதே மாதிரி சமண சமயத்தை சேர்ந்தவங்க திருஞான சம்பந்தர் தங்கி இருக்கிற மடத்துக்கு தீ வச்சிடுறாங்க. ஆனா அவருக்கு ஒன்னும் ஆகல. அது போக அந்த தீயினுடைய வெப்பம் அரசனை போய் தொற்றிக்கிறது. அரசன் பேரு நெடுமாறன், நின்ற சீர் நெடுமாறன். அந்த வெப்பமானது அரசனை போய் தொத்திக்கிறது. வெப்பு நோயால அவர் அவதிப்படுறாரு. அரசனை வெப்பு நோய் தாக்கின பிறகுதான் இவர் அரசவைக்கு சென்று இந்த சமணர்களோடு வாதம் புரிந்து அவங்களெல்லாம் வென்று அரசனுடைய வெப்பு நோயும் நீங்க பெறார். இப்போ இந்த சமணர்களை எல்லாமே கழுவித்தீர்றாங்க. அரசனும் திருநீர் அணிஞ்சு சைவ சமயத்துக்கு மாறிடுறார். அதுக்கப்புறம் ஞானசம்பந்த பெருமான இன்னும் பல நாட்கள் தங்க வச்சு அந்த பாண்டிய நாட்டுல இருக்கிற எங்கெங்க என்னென்ன ஆலயங்கள் சிவாலயங்கள் இருக்கோ எல்லா ஆலயங்களுக்கும் அழைத்து சென்று அவரை சிவபெருமான தரிசனம் செய்ய வைக்கிறாங்க. இப்படி பல காலம் சிவனடியார்களுக்கும் சிவபெருமானுக்கும் ஆட்பட்டவராய் இருந்து இவர் சிவத்தொண்டுகள் செய்து கடைசியில சிவ பதவி எய்தினதாக புராணம். அதுக்கப்புறம்தான் அவர் நாயன்மார் வரிசையில குலச்சிறை நாயனார் அப்படின்னு சேர்க்கப்பட்டார். இது குலச்சிறையார் கதை. இது முடிஞ்சிருச்சு. இன்னொரு குட்டி கதை ஒண்ணு பாப்போமா? திருக்கடவூர்ல பிறந்தவர் காரிங்கிற நாயனார். இவருக்கு நாயனார்ங்கிற பட்டம் எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இவர் தூய தமிழ்ல நூல்களை இயற்றக்கூடியவர். இப்படி ஒரு தரம் காரி கோவை அப்படிங்கிற ஒரு நூலை எழுதி சொல் விளங்கும். சொல் அந்த சொல் நமக்கு புரியும், ஆனா அதுல உள்ள பொருள் தெரியாது. அந்த மாதிரியான ஒரு நூலை எழுதி மூவேந்தர்களிடையும் போய் அதை படிச்சு அதுக்கு பொருளை சொல்றார். சேர சோழ பாண்டியர்கள் அந்த மன்னர்கள்ட்ட போய் இந்த காரிக்கோவை அப்படிங்கிற ஒரு நூலை எழுதி அதுக்கு அதை படிச்சு சொல்லி அதோட பொருளையும் சொல்றார். மன்னர்கள் எல்லாம் மகிழ்ந்து, அந்த காலத்துல புலவர்களுக்கு பாடுதற்கு சன்மானம் உண்டு. இப்பவும் பாட்டு எழுதி காசு சன்மானம் வாங்குறது தான். இது அரசவையில வாங்குறது. இப்படி போய் அவர் மூவேந்தர்கள்ட்டையும் நிறைய பொன்னும் பொருளும் நிறைய கொடுக்குறாங்க. அத கொண்டு பல திருக்கோவில்கள் கட்டினதாக சொல்றாங்க. நிறைய சிவனடியார்களுக்கு அள்ளி தந்ததாகவும் சொல்றாங்க. இப்படி பல காலம் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்தும் தன்னிடம் இருக்கிறத கொடுத்தும் வாழ்ந்து அவர் ஒரு கட்டத்துக்கு பிறகு அவர் இறைவனது திருவடிகளை அடைந்ததாக
சொல்றது காரி கோவைங்கிற ஒரு நாயனாருடையது. காரி நாயனார் அப்படிங்கிறது அவர் பேர். இன்னைக்கு ஒரு கொஞ்சம் பெரிய கதையும் இன்னொரு குட்டி சின்ன கதையும் கேட்டீங்க நாயனார்களை பத்தி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாளைய பதிவுக்கும் வரவேற்பு கொடுங்க. அப்புறம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பதிவை நீங்க பார்த்ததுக்கு நன்றியும் வணக்கம்.